எட்டி இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஏதாவது புளிச்சோறு லெமன் சோறு தயிர் சோறுன்னு கலந்து குடுக்கேன் கட்டிட்டு போடின்னு. எங்கேயாவது நான் சொல்ற பேச்சு கேட்டியா? ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு பிடிவாதமா இருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் என்ன சட்டு புட்டுன்னு செய்ய முடியும்? காயை நறுக்கி போட்டு சாதத்தை வடிச்சு கலர வேண்டாமா? ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும். அப்படியே பறக்கிறவோ இரு, செஞ்சு முடிச்சுட்டேன். டிஃபன் பாக்ஸ்ல போட தரேன், எடுத்துட்டு போ. அம்மாடி மருமவளே, என்னம்மா என்னாச்சு? ஏன் பிள்ளைய போட்டு ஏசிட்டு கிடக்கவா? பள்ளிக்கூடத்துக்கு போற நேரத்துல பிள்ளைய போட்டு ஏன் அப்படி போட்டு திட்டிட்டு கிடக்கவா? பாருங்க பாட்டி, என் கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் தினமோ விதவிதமா வித்தியாசமான சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாங்க. நான் மட்டும் புளிச்சோறு லெமன் சோறுன்னு கட்டிக்கிட்டு போனா நல்லா வறுக்க சொல்லுங்க. எல்லா பயல்களும் என்னைய ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதனால அம்மா கிட்ட ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டேன். ஆனா அவங்க என்னை பிடிச்சி திட்டிட்டு கிடக்காத. கெட்டி பள்ளிக்கூடத்துக்கு போறது படிக்கட்டியா சரியா? யார் நம்மள பாக்குறாங்கன்னு பாக்குறதுக்காண்டி இல்ல. அது மட்டும் இல்ல, சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிட்டோம்னா நம்ம வவுறு நிறைஞ்சா போதும். அடுத்தவங்க நம்ம வாயை பார்த்தா என்ன, மூஞ்சி பார்த்தா என்னடி? உழைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு இப்பவே பிரெஸ்டேஜ் ப்ராப்ளம் ஆகுதோ? மருமகளே சரி விடு, ஏன் சும்மா போட்டு பேசி திட்டிட்டே கிடக்க? அவன் ஆசைப்படுறதே செஞ்சு கொடு. அதை விட்டு நமக்கு என்ன வேலை சொல்லு? அம்மாடி குமாரி கண்ணே, அம்மா பேசுனதுல மனசுல வச்சுக்க கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லபடியா படிச்சு விட்டு பார்த்து பத்திரமா போய் திரும்பி வரணும் சரியா? ஆமா, இந்த தொல்லைக்குதான் இட்லி மாவை அரைச்சி வச்சிருது. இட்லி மாவை அரைச்சி வச்சிட்டோம்னா இட்லியோ தோசையோ சுட்டுக்கிட்டு கடை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விட்டுடலாம். ஆனா இப்படி ஃப்ரைட் ரைஸ் பிரியாணின்னு காலையில எந்திரிச்சு செஞ்சுட்டு கிடந்தா நேரம் தான் ஆகும். கேட்டி இந்தா புடி. திங்கிறத மேல காட்டுற அக்கறைய கொஞ்சம் படிப்பு மேல காட்டினா நல்லா இருக்கும். இந்த வருஷம் பச்சு அது பாஸ் மார்க் மட்டும் எடுக்காம கொஞ்சம் கூடுதலா மார்க் எடுக்கிற வழியை பாரு. புரிஞ்சுட்டாடி? எவ்வளவு கொழுப்பு பத்தி அவளுக்கு? பேசிட்டே கிடக்க, அவ பாட்டுக்கு போயிட்டே கிடக்கா. சரி விடு மருமவளே, பிள்ளைய போட்டு எல்லாருமே ஏசிட்டே கிடக்காத. இன்னும் 2-3 வருஷத்துல வயசுக்கு வர போறா. வயசுக்கு வந்த பிள்ளைய இப்படி ஏசிட்டு இருந்தா 4 பேர் பார்த்தா 4 பேர் என்ன நினைப்பாக்க சொல்லு? இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதே. பிள்ளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது? இந்த வயசுல ஓடி ஆடி விளையாடி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை வரதான் செய்யும். அதெல்லாம் நாம தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடத்துக்கணும். சும்மா அவங்கள திட்டிக்கிட்டே கிடந்தோம்னா அப்புறம் அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு தானே உண்டாகும். நீங்க உடனே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. வர வர உங்க பேத்தியை ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு கிடக்கா. இப்பவே அடிச்சு ஒடிச்சு வளர்த்தாதே. 4 பேரே பெரியவிழானா கொஞ்சமாவது அடங்கி இருப்பா. அதெல்லாம் வர வேண்டிய வயசுல தானா பக்குவம் வந்துடும். நாம ஒண்ணு அவங்கள அடிச்சு பயமுறுத்தி வர வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ விடு, வகுத்துல புள்ளி வச்சுக்கிட்டு நீ எதுக்கு இப்படி காலங்காத்தால டென்ஷன் ஆயிட்டு கிடக்க சொல்லி? உனக்கு இந்த வேலை செய்ய கஷ்டமா இருந்தா ஏன் கிட்ட சொல்லி நான் செய்யறேன். நீ உட்காந்து ரெஸ்ட் எடுந்தானே சொல்லுறேன். அதை விட்டுட்டு எல்லா வேலையும் ஈத்து போட்டு நீயே செஞ்சுட்டு கிடக்க. உனக்கும் உடம்பு அழுத்து போயிடும். கொஞ்சமாவது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல மருமவளே? அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்தே, அது 7 மாதம் ஆயிடுச்சுல்ல. இனிமேட்டு என்ன இருக்கு? வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செஞ்சாத்தானே சுக பிரச்சனை ஆகும். அதுவும் 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் உண்டாயிருக்கேன். அப்படி இருக்கையில உடம்பு பழையபடி கிடக்காதுல்ல. நீ உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன்னா அப்புறம் இன்னும் சுறுசுறுப்பாகவே இருக்காம சோம்பேறித்தனமா ஆயிடும். அதனாலத்தே நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். பரவாயில்லத்தே, எனக்கு ஏதாச்சும் வேலை தேவைப்படுச்சுன்னு நான் சொல்லுதேன். நீங்கள் அப்போ வந்து ஒத்தாச்சு பண்ணால் போதும். சரி மருமவளே, நீங்கள் போய் உட்காராத்தே. உங்களுக்கு நான் டிஃபன் எடுத்துகிட்டு வரேன். இல்ல மருமவளே, காலையில காப்பி குடிச்சது என்னமோ தெரியல, மந்தமா தொலைக்குது. பசியே எடுக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். நீ எடுத்து போட்டு சாப்பிடு. நேரத்தோட சாப்பிட்டு மருந்து மாத்திர சாப்பிடணும்ல. அதனால நீ சாப்பிடு, பட்டினியே கிடக்காத. மற்றதெல்லாம் வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல எடுத்து போட்டு சாப்பிடு சரியா? நான் போய் வெளியே உட்காந்துருக்கேன். ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லு. சரிங்க தே. எப்பா எம்மா எம்மா, அம்மாடி ராதா நீயா? வாமா வா. கேட்டி ராதா, என்னடி காலங்காத்தாலே கிளம்பி வந்துருக்கோம் புள்ளிய கூட்டிக்கிட்டு? உனக்கும் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏமா, எனக்கு என் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை இருந்தா மட்டும்தான் உன் வீட்டுக்கு வரணுமா என்ன? உன்னை காணாம என்னால அங்க இருக்க முடியல. அதனாலதான் காலங்காத்தால பஸ் பிடிச்சிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். இந்தா உன் பியாத்தி எப்படி முதல்ல. கேட்டி அதுக்கு நீ இவ்வளவு காலங்காத்தாலே கிளம்பி வருவேன்? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயங்க போயிட்டேன். சரி சரி, காப்பி தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறியா? ஆமாம்மா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஒரே தலையெல்லாம் வலிக்கு. சரி நீ வந்து எப்படி உட்காருவா. மருமவளே, அம்மாடி மருமவளே. கேட்டே சொல்லு கேட்டே. ராதா நீயா? நீ எப்ப வந்த? இப்பதான் மருமவளே வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தா. அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்க. தலை வலிக்குதான் பாவம். பஸ்ல வந்து அவளுக்கு ரொம்ப முடியாம கிடக்கான். அண்ணி பஸ்ல வந்தது உடம்பெல்லாம் அலுப்பா கிடக்கு. அதனால நல்லா ஹார்லிக்ஸ் போட்டு சூட ஆத்தி கொண்டு வாங்க. அப்ப சரிங்களா? சரி. எம்மா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். மருமகனு வாய்க்கு 100 தடவை அவங்கள பார்த்து சொல்லிட்டே கிடைக்கீங்க. உன் மகன் நான் தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டல. அப்புறம் எதுக்கு அவங்க மருமகன் சொல்லுற? கேட்டி மருமகன் தான் சொல்ல முடியும். மகன் தானே சொல்ல முடியும். மாத்தியே சொல்ல முடியும். இதே நம்ம கிடைக்கே. சரிதான். ஆமா அண்ணன் வீட்டுல இருக்கா? உள்ளதான் இருக்கா. வேலைக்கு போகணும்னே குளிச்சுக்கிட்டு ரெடி ஆயிட்டு கிடக்கா. வெளியே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஊர்ல இருந்து நான் வந்திருக்கல, உன் மகன் கிட்ட சொல்லி கறி கஞ்சி எடுத்து வந்து போட சொல்லி. இந்த கத்திரிக்காய் அவருக்கான ஏதாச்சும் காய் ஆக்கி போட்டிக்க நான் கடுப்பாயிடுவேன் பாத்துக்கிடுங்க. சரிட்டி சொல்லுறேன். சரி கோவப்படாத. அடைச்சே இப்பதான் என் மாமியார் மனசு மாதிரி எல்லாம் கை கூடி வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளார போச்சு. அவங்க மகன் வந்துட்டானா இனி என் மாமியார என்னென்ன சொல்லி மனசை மாத்துவாளோ தெரியலையே.
மாசத்துக்கு 3 தடவை ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறான். இவளை நம்பி ஒரு மளிகை சாமான் கூட வாங்கி வைக்க முடியல. போகும்போது மூட்டை கட்டில எடுத்துட்டு போயிடுறா. இவ கட்டைக்கு எடுக்க ஆலிச வேற ஆத்தி கொண்டு போடுமா. ஆலி மூஞ்சி பாரு அவளுக்கு வந்துட்டான். இனிமேட்டு ஒரு நிமிஷம் கூட என்னை நிம்மதியா உட்கார விட மாட்டான். இதை செய்ய அதை செய்யன்னு எப்ப பார்த்தாலும் வேலை வாங்கிட்டே தான் கிடப்பான். என்னத்தை செய்யறது தெரியல. இப்ப எதுக்கு இவங்க கிளம்பி வந்தாலும் புரியலையே. ஐயோ கடவுளே, ஏற்கனவே போன முறை வந்து என் புருஷங்கிட்ட 50,000 ரூபாய் கடனை வாங்கி போயிருக்கா. அதுக்கே இந்த வீட்டுல எக்கச்சக்க சண்டை வந்துச்சு. இப்ப வந்து எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போறான்னு தெரியலையே. எனக்கு வர கோபத்துக்கு காசி ராமேஸ்வரன் எங்கேயாச்சும் கோயிலுக்கு கிளம்பி போயிடலாம் போல கிடக்கு. ஆனா என்ன பண்றது, குடும்பம்னு ஒண்ணு ஆகி போச்சு. இவங்களை விட்டுட்டும் போக முடியாது, கூட்டிக்கிட்டும் போக முடியாது. அந்த நிலைமையில கிடக்கும். சே, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி தனியா பேசிட்டு கிடக்கா? ராணி, என்னாச்சு ராணி? ஏன் இப்படி தனியா புலம்பிட்டு கிடக்க? உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிருக்கல, இப்படிதான் தனியா புலம்பணும். வேற வழி. சரி சரி, கோவப்படாத. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? நான் இங்க எவ்வளவு கோவத்துல இருக்கேன், உங்களுக்கு சாப்பாடு தான் நிக்குமா போச்சா? ஏன்டே இப்ப கத்துற? என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திட்டு கிடக்கவா? முதல்ல மூஞ்சி இப்படி வைக்கிறத மாத்து. நார்மலா பார்த்தாலே நீ நல்லா இருக்க மாட்டே. இதுல வேற ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கியே, பயமா இருக்குடி. மூஞ்சிய மாத்தேன். இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. கோவத்துல கூட கோவப்பட மாதிரி அழகா இருக்க பாத்துக்க. இதுதான் உனக்கு பொருத்தமான மூஞ்சி. பேசாம இங்கிருந்து போங்க, வெறுப்பு ஏத்திக்கிட்டு. என்னாச்சு ராணி? வேலை செய்யும் போது வெறுப்பாக கூடாது, அப்புறம் அந்த வேலையே நடக்காது. வெளிய பாத்தீங்களா, உங்க தங்கச்சி ராதா வந்திருக்கா. என்னது ராதாவா? என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கா? ஆமா, அவ என்ன வருஷத்துக்கு ஒரு முறையா வர, வரும்போது உங்களுக்கு சொல்லிட்டு வர்றதுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரா. இதுல எங்க அவ சொல்லுவா? ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம்னே இங்க தானே கிடக்கா. காலங்காத்தாலே கிளம்பி வந்துட்டா கடுப்பேத்துக்கிட்டு. இவ்வளவு நாளா உங்க அம்மா நல்லவங்களா இருந்தாங்க, கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளார வந்துட்டா. இப்ப போகைக்குள்ள உங்க அம்மாவுக்கும் எனக்கும் கண்டிப்பா கோல் முட்டி சண்டை விட்டுட்டு தான் போவா, பாத்துக்கோங்க. சேச்சே, அப்படி இல்லை, எங்க அம்மா பண்ண மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, உங்க உடம்புல தும்பிக்கை மட்டும்தான் இல்ல, இதுல நம்பிக்கை இருக்கான். இங்க வருங்க, போன தடவை வரும்போதே 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிருக்கா. எனக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம வீட்டுல இருக்கிற நெக்லஸை கொண்டு போய் அடகு வச்சு அவளுக்கு பணத்தை கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த முறை ஏதாச்சும் பணத்தை கொடுத்தீங்க, அவ்வளவுதே உங்களை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, நான் ஏண்டி பணத்தை தர போறேன்? ஒரு தடவைனா முடியும், 9 தடவைனா நம்மளால முடியாது. எனக்கே உடம்பு பூரா பஞ்சலா கிடக்கு. இதுல நான் இங்க அவளுக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்றது, அதெல்லாம் கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். நீ கவலைப்படாத. ஆமா, இப்ப இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. அப்புறம் உங்க அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நைஸ் பண்ணி பணத்தை குடுறா, பாவமா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு உடனே ஏதாச்சும் நகையை கொண்டு போய் அடகு வச்சு அவளுக்கு பணத்தை கொடுப்பீங்க. ஆனா இந்த முறை அப்படி ஏதாச்சும் பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கீங்க. ஐயோ, அட கடவுளே, ஒரு பொம்பளை இருந்தாலே ஒழுங்கா சமாளிக்க முடியாது. இதுல 1க்கு 3 பொம்பளைக்கு இந்த வீட்டுல கலக்காளுகோ. இனிமேட்டு என் மூஞ்சி முகரால பேங்கிறது கன்ஃபார்ம். அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்ன ஆகணும்? நான் அடிச்ச அடியில அந்த பக்கத்து வீட்டுக்காரி என் பக்கம் கூட திரும்பி பார்க்கல. இந்தம்மா ராதா, நீ கேட்டல ஹார்லிக்ஸ், அதே மாதிரி சூடு ஆட்டி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க்ஸ் அண்ணி. வாமா ராதா, எப்பமா வந்த? அண்ணே, இப்பதானே வந்தேன். அப்படியா? சரி சரி. மாப்பிள்ளை வரலையம்மா, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? ஆமாண்ணே, அவருக்கு ஊர்ல வேலை இருக்கா, அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் மட்டும் வந்தேன். சரி சரி. மர்மவளே, மத்தியானத்துக்கு என்னம்மா கறி வச்சிருக்கேன்? முருங்கைக்காய் சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் பண்ணி வச்சிருக்காத்தே. என்னது அவரைக்காய் முருங்கைக்காவா? ஏன் நீ அந்த அவரைக்காய் முருங்கைக்காயை எங்க ஊர்ல நாங்க பார்த்ததே கிடையாதோ? உங்க வீட்லயே அதே தான் செய்யணுமா என்ன? என்ன பண்றது ராதா, நீ வருமானு எனக்கு தெரியாதே. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வான்கோழி வறுவலும் மீனையும் பொரிச்சு வச்சிருந்திருப்பேன். ஆனா நீ தான் முன்கூட்டியே ஒரு போன் கூட போட்டு சொல்லாம திடீர்னு வந்துட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி ஊரு மருமவளே, இப்படி ஒரு குறைஞ்சு போல. அந்த அவரைக்காய் பொரியலும் முருங்கைக்காய் சாம்பாரும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த ராதா ஊர்ல இருந்து வந்திருக்கல, டே உலகா, கொஞ்சம் கறி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போடாப்பா. கோழி கறி கொண்டாந்து கொடுத்துட்டு போ, சரியா? அம்மா, கோழி கறி உடம்புக்கு சூடுமா, உடம்புக்கு ரொம்ப கேடா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்க, நாட்டு கோழி எடுத்துட்டு வர சொல்லு, அதான் உடம்புக்கு நல்லது. நாட்டு கோழியில நல்லெண்ணெய் மிதக்க ஊத்தி சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கிற வலி எல்லாம் பறந்து போயிடும்ல, உடம்புக்கு நல்லதுமா. எப்பா உலகா, உன் தங்கச்சி சொன்ன மாதிரி நாட்டு கோழி எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா. எம்மா, எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சுமா. இப்ப நான் கடைக்கு போய் கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போக முடியாது, பாத்துக்க. ஒண்ணு செய்யற, வேலைக்கு போயிட்டு வரும்போது ராத்திரிக்கா வேணா கொண்டு வரனே. அண்ணே, வெளியூர்ல இருந்து உன் தங்கச்சி நான் வந்திருக்கேன், என்னைய ஊந்து கவனிக்கிறத விட்டுப்புட்டு வேலைக்கு போறது முக்கியமா? என்னம்மா பண்றது ராதா, 3 வேலையும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு மூக்க பிடிக்க திங்கணும்னா அதுக்கு முக்கியமா என் புருஷன் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஐயோ, ஆரம்பிச்சுட்டாங்களா? நாம முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடும். சோறு வேணாம், மோறு வேணாம், முதல்ல இங்கிருந்து கிளம்பணும். என்ன நீ மூக்க பிடிக்கிட்டு 3 வேலையா சாப்பிடுறதுக்கு நான் தான் இங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்த மாதிரியே பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் பேசுங்க. எம்மா, உன் முகத்துக்கு நேரம் தானே பேசிட்டு கிடைக்கேன், உன் முதுகு பின்னாடி ஒன்றும் பேசலையே. அந்த மாதிரி பழக்கமும் எனக்கு கிடையாது. மூஞ்சுக்கு நேரம் பேசிட்டு எனக்கு பழக்கம்.
நான் உண்மையை தானே சொன்னேன். உங்க அண்ணன் வேலைக்கு போனா தானே இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களாம் சாப்பிட முடியும், வேணுன்றதெல்லாம் வாங்க முடியும். அதுதானே நேசம், அதுதான் சொன்னேன். நீ தப்பா நினைச்சுட்டா நான் என்ன செய்ய முடியும்? பாத்தியம்மா உன் மரும வளர்க்க கொழுப்ப நாத்தனார நடத்துற விதமே சரியில்லை. இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை. ஏட்டி நீ ஆர்லிக்ஸ் கேட்டல, அது போட்டு கொடுத்து 1/2 hour ஆகுது. அது ஆறியே போச்சு பார்த்துக்க, சூடே இல்லை. முதல்ல அதை குடி, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பிள்ளை வேற மடியிலே படுத்து தூங்கிடுச்சு. நான் உள்ள கொண்டு போய் கட்டல போடுறேன். நீ காப்பியை குடிச்சுட்டு இந்த பைய கொண்டாந்து உள்ள வைக்க, சரியா? சரி. கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் ஆள் இல்லைன்னா போதுமே, உடனே அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேட்டு நான் வந்துட்டுல எல்லாரோடய